கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனம் 15இன் 2வது பகுதி. இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எருசலேமிலிருந்து எம்மாவு என்ற ஊருக்கு 2 சீஷர்கள் நடந்து செல்லுகின்றார்கள். அந்த சீஷர்கள் நடந்து போகும்பொழுது இப்பொழுது வாசித்த இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறவண்ணமாய் இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து நடந்து போனார் என்று இங்கே எழுதியிருக்கிறது. இதில் என்ன காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகின்றார் என்பதை சற்று நாம் ஆழமாக சிந்திக்கப் போகின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று ஒரு புறம் செய்தி பரவிக்கொண்டே இருக்கிறது. சீஷர்கள் கல்லறிடத்தில் ஓடுகிறார்கள், பார்க்கின்றார்கள், அதை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அநேகரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் அதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? 13வது வசனத்தில் இருந்தே அது இப்படி எழுதியிருக்கிறது. அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள் என்று அப்படியே சொல்லிக்கொண்டே வரும்பொழுது இயேசு அவர்களை பார்த்து கேட்கின்றார். 17வது வசனத்தில், நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்கின்றார். இன்னும் ஒரு சில வசனத்தை தாண்டி செல்லும் பொழுது அவர்கள் கொடுக்கிற பதிலை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் 21இல், அவரோ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், ஆனால் அவர் மரித்து போய் இன்றைக்கு 3 நாள் ஆகிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படி அவர்கள் நடந்து செல்லும் பொழுது எந்த நிலையில் இருந்தார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் முழுவதும் கவலை தோய்ந்தவர்களாக, விரக்தி நிறைந்தவர்களாக, நம்பிக்கையெல்லாம் சிதைந்து போனவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். என் அன்பு கடவுளை, எதை குறித்ததான நம்பிக்கை? ஒருவேளை இங்கே நாம் இறுதியாய் வாசித்த அந்த 21வது வசனத்தில் சொல்லியிருக்கிற வண்ணமாய் அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் எல்லோரும் நம்பியிருந்தோம். ஆம், இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். என்னவென்று சொல்லி, மேசியா வருவார், எங்களை விடுதலையாக்குவார், அவர் எங்களை ஆளுகை செய்வார், அப்பொழுது இந்த அடிமைத்தனமெல்லாம் மாறும், நாங்கள் முழுமையாய் விடுதலையாக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் ஆகிய கடவுள் அனுப்புகின்ற மேசியாவின் அரசாட்சிக்கு கீழாக நாங்கள் சுகமாய் இருப்போம் என்று நம்பியிருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் இயேசு உள்ளே வருகின்றார். அவர் நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பிரசங்கிக்கின்றார். அப்பொழுது மனிதர்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். அதை தான் இங்கே நாம் வாசிக்கின்றோம். அவர்தான் எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் என்ன நடந்தது? இதோ எருசலேமிலே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இன்றைக்கு அவரை அறைந்து கல்லறையில் அடக்கம் பண்ணி 3 நாள் ஆகிறது. எங்கள் நம்பிக்கையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. யாரை நம்பி இருந்தோமோ அவர்கள் இப்பொழுது அவரை சிலுவையிலே அறைந்து கொன்று கல்லறையில் அடக்கம் பண்ணிவிட்டார்கள் என்கின்ற கவலையோடு கூட இந்த மக்கள் இருக்கிறார்கள். அப்படி கவலை தோய்ந்த மக்களிடத்தில் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்களோடு இணைந்து, அவர்களோடு சேர்ந்து, அவர்களுடனே கூட நடந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆமாம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்களுடனே கூட நடந்து போனார்.
கவலையோடும் விரக்தியோடும் வேதனையோடும் நம்பிக்கையெல்லாம் தகர்த்தெறியப்பட்ட ஒரு மக்களாக அவர்கள் நடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து போனார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லுவார் அல்லவா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுவாரே, அதை தான் இங்கே ஆண்டவர் செய்கின்றதை பார்க்கின்றோம். அவர்களுடைய பாதை மிக கடினமான பாதையாக இருக்கிறது. விரக்தி வேதனை அப்படியே அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் ஒன்றுமில்லாமல் தகர்த்தெறியப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது இயேசு அவர்களை சந்தித்து, ஏன் நீங்கள் துக்கமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்டது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லித் தருகிறார். அவர்கள் தீர்க்கதரிசியின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி உரைக்கப்பட்ட வார்த்தையெல்லாம் நிறைவேறிற்று என்று ஆண்டவர் வசனங்களை விளக்கிச் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அப்படியானால் இயேசு ஏன் அவர்களுடனே கூட சேர்ந்து நடந்து போனார் என்றால், விரக்தியோடு இருக்கின்ற, கவலையோடு இருக்கின்ற, தோல்வி மற்றும் அவமானத்தில் அவர்கள் கோணி குறுகி சின்னபின்னமாயிருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரும்படியாய், தைரியத்தை தரும்படியாய், மேசியா நிச்சயமாய் நீங்கள் விசுவாசிக்கிற வண்ணமாய் அவர் உங்களை விடுவிப்பார் என்று சொல்லித் தரும்படியாக அவர்களுடனே கூட நடந்து போனார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றும்படியாய், நம்மை பலப்படுத்தும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான சவால்களையும் நமக்கு ஏற்படுகிறதான எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்கும்படி, நமக்கு ஆலோசனை தரும்படி, நம்முடைய இருதயத்தை பலப்படுத்தும்படி, நம்முடைய கரம் பிடித்து நம்மை நடத்தும்படிக்கு அவர் நம்முடனே கூட நடந்து வருகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நான் ஏற்கனவே சங்கீத புத்தகத்திலே உள்ள அந்த வார்த்தையை குறிப்பிட்ட வண்ணமாய் தாவீது இதை அழகாக அறிந்திருக்கின்றார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஒருவேளை என் வாழ்க்கையில் மரணத்தை போன்றதான கொடிய பயங்கரமான அனுபவம், பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அந்த பாதையில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஆயினும் நான் தீங்கை குறித்து நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட அவர் நடந்து வருகின்றார், நம் கூடவே இருக்கிறார் என்ற அற்புதமான அந்த வார்த்தையை கடவுளுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட வருகின்ற ஆண்டவராய் நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு எம்மா ஊருக்கு செல்லுகின்ற சீஷர்களோடு கூட நீர் இணைந்து நடந்து சென்றீர். அவருடைய துக்கத்தை எல்லாம் மாற்றினீர். அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எறியும்படியாய் கிருபை செய்த கடவுள், எங்கள் வாழ்க்கையும் அப்படியே நீ பொறுப்பெடுத்து கொண்டு எங்களோடு கூட இருந்து உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தொடர்ந்து பொறுப்பெடுத்து கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.